நான் உங்கள் சரவணன். எம்பிபிஎஸ் படிப்பை பற்றியும் அதனுடைய தேடுதல் பற்றி நிறைய நம்மளுடைய சேனலில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், ஆரம்ப காலகட்டத்தில் சேனல் ஆரம்பிக்கப்பட்ட போதெல்லாம் நிறைய உத்தரப்பிரதேஷ் கல்லூரிகளை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருப்போம். அதோட வீடியோ கூட நம்ம நிறைய போட்டிருப்போம். எந்த காரணத்தினால அந்த கல்லூரி எடுத்தோன்னா ஒரே ஒரு லாஜிக் தான், லோ பட்ஜெட், ஃபீஸ் கம்மியாக இருக்கணும், இந்தியாவுக்குள்ளே ஏதாவது ஒரு கல்லூரியில் படிக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு வேளை என்னுடைய மார்க் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு பொருத்தம் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா போனாவே இந்த வேல்யூ ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு 18 lakh 17 lakh 16 lakh அந்த மாதிரி செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் 5 வருஷத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படின்ற மாதிரியான குறைகள் இருக்கிறதுனால இது லாஸ்ட் இயர் நம்ம நிறைய பார்த்தோம். நம்ம ஒவ்வொரு வருஷம் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அதில் நான் தேடணும், போய் பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டதில் தான் உத்தரப்பிரதேஷ்க்கு நேரில் போய் அந்த கல்லூரிகளோட விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை சேகரித்தோம். ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்து யூபி பற்றி நிறைய சொல்லியிருக்கிறோம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லியிருக்கிறோம். ஸோ அதை பற்றி நான் இந்த இதில் கவர் பண்ணிடுறேன். இதில் எப்போதும் ஹைலைட்னா சொல்ல போனால் இதில் இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே 4.5 years, ஹாஸ்டல் 1.5 lakh, நான் ஏசி, ஏசினா 1,75,000 ப்ளஸ் மிஸ்கலனஸ் ஃபீஸ் 85,600 ரூபாய். இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லா கல்லூரிக்கும். 4.5 வருஷம் ஃபீஸில் எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லவே இல்லையா சார்? நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுறேன் ஒரு இமேஜ், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா கல்லூரியும் ஆரம்பம் 10,77,000 13 லட்சம் வரைக்கும் இருக்குது. இங்கே இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் ட்ராபேக் சொல்லிடுறேன். முதல் ரவுண்டு கவுன்சிலிங்கில் நாம் இடம் வாங்கினால் மட்டும்தான் உண்டு. ரெண்டாவது ரவுண்டு கவுன்சிலிங்க்கு கட் ஆஃப் மிக அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல் ரவுண்டில் நம்ம கிடைச்சாலும் தக்க வச்சு செகண்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாமோ அப்படின்றது என்னுடைய சஜஷனாக இருக்கும். பட் அந்த கல்லூரி உங்களுக்கு பிடிக்கணும். அந்த கல்லூரி நீங்கள் நேரடியாக போய் பார்க்கறதுக்கோ இல்லை ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை என்னோட சேனல்லே நிறைய அந்த கல்லூரி பற்றி போட்டிருக்கேன். இதை பற்றிலாம் நீங்கள் பாருங்கள். ஸோ அஃபிஷியலாக இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண வந்த டாப்பிக்கே யூபியோட கவுன்சிலிங் ஷெட்யூல். சரிங்களா? இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. என்னைக்கு கொடுத்தாங்க? 9th கொடுத்துட்டாங்க. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணது 11th. ஸோ மேபி உங்களுக்கு எப்போ ரீச் ஆகும்னு தெரியல. ஸோ இருந்தாலும் அதை சொல்லிடுறேன். அங்கே என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, ஈவன் ஃபஸ்ட் ரவுண்டோடைய ஷெட்யூலை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர். சார் தமிழ்நாட்டில் ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க, எம்சிசியில் ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க, பாண்டிச்சேரியில் ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க, கர்நாடகாவில் ஒரு ப்ரொசீஜர், இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இல்லையா? இந்த வீடியோவில் யூபியோடைய கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? ரைட். ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும் வர 20 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? மொத்தம் 4 நாட்கள் டைம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? 4 நாட்கள் டைம் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெபாசிட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் அங்கே பொறுத்தவரைக்கும் காமன் எல்லாருக்குமே எம்சிசி கவுன்சிலிங் மாதிரி 2 லட்சம் ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். ப்ளஸ் உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிடணும். சரிங்களா? செக்யூரிட்டி மணி டெபாசிட் பண்ண மாதிரி தான் சாய்ஸ் செலெக்ஷன் எனேபிள் பண்ணுவாங்க. அதுக்கு டேட் கொடுத்துருக்க டெட்லைன் 24ஆம் தேதி மதியம் 2 மணி. அவங்க டைமிங் ஷெட்யூல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. 5 நாட்கள், மொத்தம் நீங்கள் 20ஆம் தேதி ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்க. அந்த 4 நாளுக்குள்ளே நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து என்ன பண்ணலாம், அதை நீங்கள் என்ன பண்ணலாம், டெபாசிட் கட்டலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, நீங்கள் கட்டிட்டீங்க. உங்களுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற டேட்டா வச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு, உங்களுடைய மார்க்கு, ஆல் இண்டியா ரேங்க் இதெல்லாம் பொறுத்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் நமக்கு கிடைக்கப்படும். சரிங்களா? அந்த டிக்ளரேஷன் லிஸ்ட்டு 24ஆம் தேதி ஆகஸ்ட் கொடுக்குறாங்க. 24ஆம் தேதி, அதாவது இந்த ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க நார்மலாக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ஈவினிங்குள்ளே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம 25ஆம் தேதி கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ எப்போ ரேங்க் லிஸ்ட்டு கொடுக்குறாங்களோ, மெரிட் லிஸ்ட்டு கொடுக்குறாங்களோ உடனே சாய்ஸ் செலெக்ஷன் எனேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சாய்ஸ் செலெக்ஷன் எனேபிள் பண்ணும்போது சில பாயிண்ட் நம்ம என்னென்னா, ஒரு 4 கல்லூரிகள் அஃபிஷியலாகவே நோட்டிஃபிகேஷனில் இன்க்ளூட் பண்ணி புது கல்லூரியெல்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்எம்சியோட வெப்சைட்டில் வரல. என்எம்சியோட அப்ரூவல் லிஸ்ட்டு இந்த வருஷத்தோட இதில் வரல. பட் ஆனால் யூபி கவர்மெண்ட் அப்ரூவ் ஆகிடுச்சு, நாங்கள் அப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஒருவேளை அந்த கல்லூரிலாம் வந்துச்சுன்னா 24ஆம் தேதி அவங்களோட வெப்சைட்டில் ஒருவேளை வந்துச்சுன்னா அது அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமேல அலாட்மெண்ட் ரிசல்ட்டு. சரிங்களா? ஒரு ரிசல்ட் அலாட்மெண்ட் கிடைக்கும். அது 30ஆம் தேதியில் உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுத்துருவாங்க. ரிப்போர்ட்டிங் 31ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ எப்படின்னா நம்மளுடைய கம்பேரிசன் பார்க்கலாமே, தமிழ்நாட்டுக்கும் யூபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமே. நமக்கு அதே மாதிரி தான் அந்த 24ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் இவங்க எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அதே டேட்டில் நமக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. மேபி இவங்களோட க்ளோஸ் பண்ணுற டேட்டு 29ஆம் தேதினா நமக்கு அந்த 29ஆம் தேதியில் க்ளோஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் 30 இவங்க ரிசல்ட் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டிலே ரிசல்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ரெண்டுமே பேரலாக தான் போகும். பட் நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். சரிங்களா?
அதே போல் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே இருக்கிற கவுன்சிலிங்கோடைய ப்ரொசீஜரை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ டெபாசிட் பண்ணிடுறீங்க, பேமெண்ட் கட்டுறீங்க, ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் கிடைச்சிட்டாலும் கூட ஃபஸ்ட்டு ரவுண்டு இங்கேயும் ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு வேளை கிடைச்சிருச்சு, நீங்கள் போய் ஜாயின் பண்ணலை, பரவாயில்லை, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஆர் எலிஜிபிள் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், யூபியோடைய செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் எகெயின் டெபாசிட்லாம் கட்ட தேவையில்லை, திரும்ப நீங்கள் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அந்த டேட்டில் வந்து என்ன பண்ணிக்கலாம், திரும்ப சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில் பண்ணி ஒரு வேளை செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கம்பல்சரி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ரிப்போர்ட் பண்ணலன்னா அந்த 2 lakhs லாஸ் ஆகும். சரிங்களா? ரைட், இதுதான் அது ப்ரொசீஜர். ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஃப்ரீ எக்ஸிட், செகண்ட் ரவுண்டில் தமிழ்நாட்டில் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது, ஆனால் உத்தரப்பிரதேசில் ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போது சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது என்னோட அட்வைஸ். ஸோ செகண்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். இல்லைன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு, அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அப்கிரேட் போகலாம். சரிங்களா? இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன சார், நான் இப்போ செகண்ட் ரவுண்டில் வந்து உங்களுக்கு டெபாசிட்டை லூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதான் கிடையாது. நான் போயிட்டு அங்கே வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா, ஒவ்வொரு காலேஜ் அட்மிஷன் ஆனாலும் அந்த கல்லூரிக்குன்னு நியர்பையில் இருக்கிற ஒரு நோடல் சென்டர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரெஸ்பெக்டிவ் நோடல் சென்டரில் தான் நம்ம ரிப்போர்ட் பண்ண முடியும். அவங்க ரெஸ்பெக்டிவ் அது ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்குறாங்க, தேவைப்படும்போது சொல்லுங்கள், நானும் அதை பற்றி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு காலேஜ் கிடைக்குன்னா அந்த காலேஜுக்குன்னு ஒரு நோடல் சென்டர் இருக்கும், அந்த நோடல் சென்டர் தான் போய் ரிப்போர்ட் பண்ணணும், காலேஜுக்கு போகக்கூடாது. சரிங்களா? நோடல் சென்டர் போயிட்டு எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணிவிட்டு ஒரு சிடிஎஸ் டிமாண்ட் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 11 lakh டியூஷன் ஃபீஸ்னால் 11 lakhக்கு நீங்கள் உங்களுக்கு செக்லிஸ்ட் மாதிரி தான் பேங்க்கில் போயிட்டு இது மாதிரி சிடிஎஸ் டிமாண்ட் டிராஃப்டாக நான் பயன்படுத்த போகிறேன்ற பேமெண்ட் பண்ண வேண்டிய நேமை வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க நோட் பண்ணி வச்சுட்டு அதை என்ன பண்ணிடுவாங்க, அந்த பேமெண்ட்டை எனேபிள் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக போய் அந்த டிராஃப்ட் அவங்க வாங்கிடுவாங்க. அது ஒரு டிடி மாதிரி தான், அது ஒரு சிடிஎஸ் டிமாண்ட் டிராஃப்ட் சொல்லுவாங்க. அதை அவங்க பேரில் கொடுத்துடணும். ஸோ அதை வாங்கிப்பாங்க, ஒரிஜினல் வாங்கிப்பாங்க, அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் ஓவர். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு திடீர்னு வந்து நான் தமிழ்நாட்டில் இல்லை ஆல் இண்டியா கோட்டாவில் எதுலேயும் ஒன்றில் வி நீட் டு சேஞ்ச் த யுவர் டெசிஷன், திடீர்னு மாற்றம் நினைக்கிறீங்க, அதாவது அவங்க இதில் எப்போதுமே நீங்கள் ரிசைன் பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னா, எனக்கு நான் அதை வித்ரா பண்ணி வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, அவங்களுடைய கவுன்சிலிங்கில் அடுத்த ரவுண்ட் மேபி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்னா செகண்ட் ரவுண்டோட கவுன்சிலிங், செகண்ட் ரவுண்ட்னா தேர்ட் ரவுண்டோட கவுன்சிலிங், நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு பிஃபோர் 2 days 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் ரிசைன் பண்ணணும். அந்த நோடல் சென்டர் தான் கவுன்சிலிங் எல்லாமே 100% முடிகிற வரைக்கும் நீங்கள் காலேஜ் பக்கம் போகணுன்ற அவசியம் இல்லை. ஒன்லி ஃபார் த நோடல் சென்டர். நோடல் சென்டர் தான் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் பாயிண்ட், அங்கே பண்ணிடணும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட், செகண்ட் ரவுண்டில் டெபாசிட்டை லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் ரவுண்டில் நீங்கள் வந்து ஒரு வேளை உங்களுக்கு ஒரு சீட் கொடுத்துட்டாங்க, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா டெபாசிட்டை லூஸ் பண்ணிடுவீங்க. ஒரு வேளை ஏற்கனவே பணம் கட்டி செகண்டில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்கிரேடு போகிறீங்க, அப்கிரேடு போயிட்டு நீங்கள் திரும்ப ஃபர்தராக போயிட்டு தேர்ட் ரவுண்ட் ரிப்போர்ட்டிங் டீட்டெயிலாக காமிக்கல, ரிப்போர்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஏற்கனவே கட்டின ஃபீஸில் 50% டியூஷன் ஃபீஸ் பிடிச்சிடுவாங்க, ப்ளஸ் டெபாசிட்டையும் பிடிச்சிடுவாங்க. இது அவங்க ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டே ரவுண்டை பொறுத்தவரைக்கும் எல்லாத்துலேயும் யூனிவர்சல் குளோபல் டேட்டா தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரூல் தான். எங்கேயுமே சீட் இல்லைன்னா ஸ்டேலாம் கலந்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டேயில் கலந்துட்டு சீட்டை எடுத்துட்டிங்கன்னா ஜாயின் பண்ணலாம், பனிஷபிள் அப் டு 1 or 2 years. இதுதான் இது இருக்கிற டேட்டா. சரிங்களா? இது கவுன்சிலிங்குடைய ப்ரொசீஜர். சரிங்களா? ஸோ உங்களுடைய எதிர்பார்க்கிற பட்ஜெட், உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பணம் ஒரு வருஷத்துக்கு என்னால் ஒரு 11 லட்சம் தான் செலவு பண்ண முடியும். ஹாஸ்டலுக்கு ஒரு 1 லட்சம், கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சத்துலேருந்து 14 லட்சம் வரைக்கும் தான் செலவு பண்ண முடியும்னால் கண்டிப்பாக யூபி டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அதுவும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா பொருத்தம் இல்லைன்ற சூழ்நிலை வந்தால் மட்டும். அப்புறம் கம்யூனிகேஷன், எனக்கு பொருள் வேணும் பொருள் வேண்டாம் அது அப்படின்ற மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் கேப் வந்து ஹிந்தி பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்குது, ஸ்டூடெண்ட் லெவல்லேருந்து ஃபேக்கல்டி லெவல் வரைக்கும். பட் டெக்னிக்கல் கண்டென்ட் டேட்டா, பாடம் படிப்பது, புக்கு, இது எதுவுமே வந்து ஹிந்தியில் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு, எந்த இடத்துல ஹிந்தி போட்டாலும் அது தமிழில் மாற்றி நம்மளால் பார்த்துக்க முடியும். அடுத்த செகண்ட்லேயே மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கும்போது நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொட்டென்ஷியல், உங்களுடைய இடம், இதெல்லாம் பாருங்கள். நான் வந்து மினிமம் ஒரு 300 மார்க்லாம் போதும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். பட் கண்டிப்பாக ஒரு 350 மார்க் இருக்குது, வில் பி சேவ். சரிங்களா? ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பிசியில் ஒரு 550 மார்க் 560 மார்க் நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா போனால் இவ்வளோ செலவு பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய பிளான் பண்ணுங்கள். பட் உங்களுடைய எதுக்கு இந்த நேரத்தில் கொண்டு வரேன்னா, இது சொல்ல வர வேண்டியது என்னுடைய கடமை. என்னை இந்த சேனல்லையோ என்னுடைய நண்பர்களோ இவ்வளோ பேர் சேர்ந்து இதை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறது எனக்கு முக்கியம். அதனால் இந்த டேட்டா உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறேன். டேக் ஒரு ஓன் டெசிஷன். ஏதாவது ஹெல்ப் நீடும்போது வந்து நேரில் பாருங்கள், கனெக்ட் பண்ணி ட்ராவல் பண்ண பாருங்கள். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.